இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 10th தமிழ் வந்து அப் டு 9 யூனிட் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து 11th புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேன். மேம் 11th 12th படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் 11th 12th ஃபுல்லாக படிக்க வேண்டாம். அப்புறம் ஏன் மேம் வந்து நீங்கள் வந்து இப்போ 11th வீடியோ போடுறீங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ப்ரீவியஸ் இயரில் நடந்த டெட் பேப்பர் 1-2 கொஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 கொஷின்ஸ் வந்து தமிழில் +1 +2 புக்கில் தான் எடுத்திருக்காங்க. இன்னொன்று தமிழ் வந்து ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய ஏரியா. நமக்கு வந்து ஸ்கோரிங் சப்ஜெக்டாகவும் இருக்குது, எலிஜிபிலிட்டி மார்க்ஸாகவும் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம 11th 12th உள்ள முக்கியமான பகுதிகளை ஒரு தடவை இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா போதும். ஸோ அதனால் 11th 12th இருக்கக்கூடிய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான். பாடம் ஃபுல்லாக கச்சன்னு நம்ம பார்க்க போகிறதில்ல. எது இம்பார்ட்டனோ எந்த கொஷின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டாங்கங்கிற எக்ஸ்ப்ளனேஷனோட தரேன்ப்பா. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாடலில் வந்து ஃபஸ்ட்டே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுகத்தின் பாடல் அப்படிங்கிற நூலை எழுதினவங்க யார் அப்படின்னா சு வில்வரத்தினம் அவர்கள். பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அப்படிங்கிற நூலை எழுதினவங்க யார் அப்படின்னா இந்திரன். நன்னூல் எழுதினவங்க யார் அப்படின்னா நன்னூல் பாயிரம் வந்து பவனந்தி முனிவர். 6ஆம் திணை வந்து முத்துலிங்கம். ஸோ இந்த பேசிக் தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த பாடலை யார் யார் எழுதியிருக்கா, எந்தெந்த உரைநடை பகுதியை யார் யார் எழுதியிருக்கான்னு. யுகத்தின் பாடல் சு வில்வரத்தினம் அவர்கள். பேச்சு மொழியும் கவிதை மொழியும் இந்திரன். நன்னூல் வந்து பாயிரம் பவனந்தி முனிவர். 6ஆம் திணை வந்து முத்துலிங்கம். சரியா, அடுத்து பார்க்கலாம். இதில் வந்து நமக்கு கேள்விகளாக கேட்குறதுக்கு வந்து அந்த பாடல் வரிகளை மட்டும் பார்த்துக்கலாம். ஏடு தொடக்கி வைத்து அம்மை மண்ணிலே தீட்டு தீட்டி எழுத வைத்து விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுபரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எல்கின்ற யுகத்தினோர் பாடல்களை. யுகத்தினோர் பாடல் ஏடு தொடக்கி வைத்து என்னம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல்முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுபரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை. இந்த பாடல் வரியை எழுதினவங்க யாரு அப்படின்னா சு வில்வரத்தினம் அவர்கள். சரிங்களா, அடுத்து பாருங்க. கவிஞர் சு வில்வரத்தினம் வந்து எந்த ஊர்ல பிறந்தாரு அப்படின்னா யாழ்ப்பாணத்துல உள்ள புங்குடு தீவுல பிறந்தாரு. கவிஞர் சு வில்வரத்தினம் அவர்கள் எங்க பிறந்தாங்க? யாழ்ப்பாணத்துல உள்ள புங்குடு தீவு. இவருடைய கவிதைகள் வந்து என்ன தலைப்புல தொகுக்கப்பட்டது அப்படின்னா உயிர்த்தெழும் காலத்துக்காக அப்படிங்கிற தலைப்புல 2001 தொகுக்கப்பட்டது. சரியா, கவிஞர் சு வில்வரத்தினம் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு உள்ள புங்குடு தீவுல பிறந்தாங்க. இவருடைய கவிதைகள் வந்து 2001 உயிர்த்தெழும் காலத்திற்காக அப்படின்னு தொகுக்கப்பட்டது. இவருடைய கவிதைகள் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப நார்மலாக கொடுத்துருக்காங்க. தன் இனத்தையும், ரொம்ப முக்கியமான கொஸ்டின்பா பார்த்து வச்சுக்கோங்க, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ரசூல் கம்சுதேவ். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ரசூல் கம்சுதேவ். சரியா, அடுத்து உரைநடையில் வந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா புக்கு ஃபுல்லாக படிக்க வேண்டாம். பாக்ஸில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் ப்ரீவியஸ் டெட்டில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும் ரிமைண்ட் பண்ணுறேன். பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யார் அப்படின்னா இந்திரன். சரியா, அடுத்து முக்கியமான கான்செப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. மொழி என்று ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிறந்து தங்களை தனித்துவமாக நிறுத்தி கொள்கின்றன அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் ஹாசிரர். மொழி என்று ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்தி கொள்கின்றன அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா எர்னஸ்ட் ஹாசிரர் அவர்கள். சரிங்களா, அடுத்து பார்க்கலாம். பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் படித்தா போதும், ஏன்னா அதில் தான் கொஷின் கேட்டிருக்காங்க. வால்ட் விட்மன் பொதுவாக நமக்கு தெரியும் இல்லையா, வால்ட் விட்மன் வந்து புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா வால்ட் விட்மன். பாரதியார் அவர்கள் இவரை பின்பற்றி தான் வந்து புதுக்கவிதை வந்து எழுதினாரு அப்படின்னு படிச்சிருப்போம். சரியா, இதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாருங்க. வால்ட் விட்மன் அமெரிக்காவை சேர்ந்தவர், கவிஞர், இதழாளர், கட்டுரையாளர். புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா வால்ட் விட்மன். புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் தான் யார் அப்படின்னா இவருடைய புள்ளின் இதழ்கள் என்ற நூல் உலக புகழ் பெற்றது. வால்ட் விட்மன் வந்து அமெரிக்காவை சார்ந்தவர், புதுக்கவிதை இயக்கத்தை சார்ந்தவர். இவருடைய புள்ளின் இதழ் அப்படிங்கிற நூல் வந்து என்ன புகழ் பெற்றுச்சு அப்படின்னா உலக புகழ் பெற்றுச்சு. சரியா, அடுத்து பாருங்க. கனவொன்று நான் கண்டேன் உலகெல்லாம் திரண்டு வந்து ஒரு சேர தாக்கினாலும்
தோற்காத ஒரு பெருநகரம் உண்டு கண்டேன். இந்த முதல் 4 லைனை படிச்சு வச்சுக்கோங்க, கேள்விகள் கேட்கலாம். சரியா? அடுத்து பாருங்க, அடுத்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். ஸ்டாஃபன் மல்லார்மே இவர் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஆங்கில ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. இதில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸ்டாஃபன் மல்லார்மையை புரிஞ்சுக்கிட்டா அந்த குறியீட்டியம்ங்கிற கான்செப்டையும் புரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. புத்தகங்களில் எல்லாம் படித்து விட்டேன், நான் தப்பி போகத்தான் வேண்டும் அங்கே, ஆனால் உடலோ சோகத்தில் வானுக்கும் முன்பின் தெரியாத கடல் நுரைக்கும் இடையே மயக்கத்தில் பறவைகள் பறப்பதை உணர்கிறேன். இந்த 4 லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு லைன் கொடுத்தா ஜஸ்ட் உங்களுக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாவது போட தெரியணும். சரியா? அடுத்து பாருங்க, பாப்லோ நெருடா தென் அமெரிக்காவில் உள்ள சிலி நாட்டில் பிறந்தவர். லத்தீன் அமெரிக்காவின் மிகச்சிறந்த கவிஞர். தன்னுடைய கவிதைகளுக்காக 1971 இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர். இது ரொம்ப முக்கியம். பாப்லோ நெருடா எப்போ நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க? 1971. எந்த ஊரை சார்ந்தவங்க? சிலி நாட்டில் பிறந்தவங்க, லத்தீன் அமெரிக்காவினுடைய சிறந்த கவிஞர். சரியா? அடுத்து பார்க்கலாம். நான் இப்போ மேக்ஸிமம் கொடுத்துருக்கிறது எல்லாமே பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான்ப்பா. சரிங்களா? அடுத்து, ராஜேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்ட இந்திரன் சிறந்த கலை விமர்சகர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியர் என்னும் பன்முகத்தன்மை கொண்டவர். இதெல்லாம் இருக்கட்டும். ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரிய மொழி கவிஞரான மனோரமா பிஸ்வாஸின் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்னும் நூலின் மொழிபெயர்ப்புக்காக 2011ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமியின் விருது பெற்றவர். தாங்க இங்கே பாருங்க, ராஜேந்திரன் ராஜேந்திரன் அவர்கள் என்ன விருது வாங்கியிருக்காரு அப்படின்னா, மொழிபெயர்ப்பு நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. மொழிபெயர்ப்பு நூல்னால் என்னது? யாரோ ஒருத்தர் வேற ஒரு மொழியில் எழுதின ஒரு நூல். அதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மனோரமா பிஸ்வாஸ் என்ன நூல் எழுதியிருக்காங்க? பறவைகள் ஒரு வேளை தூங்க போயிருக்கலாம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. அந்த நூலை ராஜேந்திரன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மொழிபெயர்த்து அதற்கான சாகித்ய அகாடமி விருதை 2011 வாங்கியிருக்காரு. சரியா? அடுத்து, இவருடைய கவிதை நூல்கள் எதெல்லாம் பாருங்க. முப்படை நகரம், சாம்பல் வார்த்தைகள். முப்படை நகரம், சாம்பல் வார்த்தைகள் இதுதான் இவருடைய கவிதை நூல். அது மட்டும் இல்லாமல் தமிழ் அழகியல், நவீன ஓவியம் உள்ளிட்ட கட்டுரை நூல்களையும் படைத்திருக்காங்க. இங்கே பாருங்கப்பா, இவங்களுடைய நூல்கள் படிக்கும்போது கவிதை நூல், கட்டுரை நூல், இதழ்கள் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு கொஸ்டின் கஷ்டமாக எடுக்கணும்னு எடுக்க மாட்டாங்க. இருக்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா ட்விஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? முப்படை நகரம், சாம்பல் வார்த்தைகள் உள்ளிட்ட கவிதை நூல்களையும் தமிழ் அழகியல், நவீன ஓவியம் உள்ளிட்ட கட்டுரை நூல்களையும் படிச்சிருக்காங்க. ராஜேந்திரன் அவர்கள் என்ன இதழ்களெல்லாம் நடத்தியிருக்காரு அப்படின்னா, வெளிச்சம் நுண்கலை அப்படிங்கிற இதழ்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நடத்தியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம், நன்னூல்லையும் ரொம்ப முக்கியமானது. நன்னூலை எழுதினவங்க யாரு அப்படின்னு இங்கே பாருங்கப்பா. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நன்னூல் தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல் ஆகும். ஓகேயா? தொல்காப்பியத்தை வழிநூலாக கொண்ட நூல் எதுப்பா? நன்னூல். சரியா? இது பவணந்தி முனிவரால் எந்த நூற்றாண்டில் எழுதியிருக்காங்க அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இலக்கண நூல். அதாவது நன்னூல் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்டு எழுதப்பட்ட வழிநூல். இது 13ஆம் நூற்றாண்டில் பவணந்தி முனிவரால் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூல். இந்நூல் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம்னு 2 வகைப்படும். நன்னூலில் எத்தனை இருக்கு? எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம்னு 2 இருக்கு. அந்த எழுத்ததிகாரம் பாருங்க, எழுத்ததிகாரம் எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புனையியல், மெய்யீற்று புணரியல், உருபு புணரியல் 5 பகுதிகளாகவும், சொல்லதிகாரம் பெயர், வினை, பொது, இடை, உரியியல் என 5 பகுதிகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப சிம்பிள். நன்னூல் தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல். இது 13ஆம் நூற்றாண்டில் பவணந்தி முனிவரால் எழுதப்பட்ட ஒரு இலக்கண நூல். இந்நூல் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் அப்படின்னு 2 அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது. எழுத்ததிகாரம் எழுத்ததிகாரம் எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புனையியல், மெய்யீற்று புணரியல், உருபு புணரியல்னு 5 பகுதிகளாகவும், சொல்லதிகாரம் பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியியல் என 5 பகுதிகளாகவும் அமைந்துள்ளன. சரிங்களா? இங்கே பாருங்க, இந்த நன்னூலுக்கு ஒரு கதை உண்டு. சீய கங்கன் என்ற சிற்றரசன் கேட்டுக்கொண்டதனால் பவணந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார் என பாயிரம் குறிப்பிடுகிறது. சீய மன்னனின் வேண்டுகோளுக்கு இணங்கதான் நன்னூல்ங்கிற ஒரு நூல் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் என்ற ஊரில் 8ஆம் தீர்த்தங்கரான சந்திரபிரபாவின் கோவில் உள்ளது. இங்கே பவணந்தியாரின் உருவச் சிற்பம் இன்றும் உள்ளது. இங்க
நம்ம பவனந்தியாரனுடைய உருவச்சிற்பம் எங்கே இருக்கான்? ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூரில் உள்ள 8ஆம் தீர்த்தங்கரான சந்திரபிரபா கோயில் இருக்குது. அந்த சந்திரபிரபா கோயிலில் இன்றைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா பவனந்தியாரினுடைய உருவ சிற்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. நன்னூல்ங்கிறது தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல். 13ஆம் நூற்றாண்டில் பவனந்தி அடிகள் எழுதியிருக்காரு. நன்னூலை 2 வகையாக பிரிச்சிருக்காங்க, 2 அதிகாரங்களாக பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்கலாம். நன்னூல்ல 2 அதிகாரம் இருக்கு. எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம்னு 2 அதிகாரம் இருக்கு. எழுத்ததிகாரம் வந்து எழுத்தியல், பதவியல், உயிரீற்று புனையியல், மெய்யீற்று புணரியல், உருவு புணரியல்னு 5 பகுதிகளாகவும், சொல்லதிகாரம் வந்து பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியல் என 5 பகுதிகளாகவும் அமைந்துள்ளன. சீயகங்கன் அப்படிங்கிற ஒரு சிற்றரசர் வந்து பவனந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார். அந்த சீயகங்கனுடைய சிற்றரசன் கேட்டுக்கொண்டதுனால தான் பவனந்தி அடிகள் வந்து என்ன பண்ணாரா? நன்னூலை இயற்றினாராம். இந்த பவனந்தி அடிகளுடைய சிற்பம் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூரில் வந்து 8ஆம் தீர்த்தங்கரான சந்திரபிரபா கோயில் இருக்குது. அங்கே பவனந்தியாரின் சிற்பங்கள் உள்ளது. சரியா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து 6ஆம் திணை நூலை எழுதினவங்க அகத்தியலிங்கம்னு பார்த்துக்கோங்க. அகத்தியலிங்கம் பற்றின இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் பாக்ஸில் இருக்கிறத மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். சரியா? இப்போது பாருங்கள், முத்துலிங்கம் வந்து எங்கே பிறந்தாரு? யாழ்ப்பாணத்தில் உள்ள கொக்குவில் கிராமத்தில் பிறந்தாரு. பணி தொடர்பாக பல நாடுகளுக்கு பயணித்திருக்கும் அவர் சிறுகதை தொகுப்புகள் என்னெல்லாம் வெளியிட்டிருக்காரு? ரொம்ப முக்கியமானதுப்பா. அக்கா மகாராஜாவின் ரயில் வண்டி திகட சக்கரம், அக்கா மகாராஜாவின் ரயில் வண்டி திகட சக்கரம், இந்த சிறுகதை தொகுப்புகளெல்லாம் அவர் வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வம்சவிருத்தி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ரீசெண்டாக ஒரு ப்ரீவியஸ் இயர், அது எந்த எக்ஸாம்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்ட கேள்வி. வம்சவிருத்தி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக 1996, அதாவது நம்ம இந்தியாவில் 1996 பரிசு வாங்கியிருக்காரு. வடக்கு வீதி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக இலங்கை அரசினுடைய சாகித்ய அகாடமி விருதை 1999 வாங்கியிருக்காரு. சரிங்களாப்பா? எழுத்தாளர் முத்துலிங்கம் வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்கு அருகில் உள்ள கொக்குவில் கிராமத்தில் பிறந்தவர். பணி தொடர்பாக நிறைய ஊருக்கு போகிறாரு. 3 சிறுகதை தொகுப்புகள் எழுதியிருக்காரு. அக்கா, மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம் அப்படிங்கிற நூலும், வம்சவிருத்தி அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக 1996 தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை வாங்கியிருக்காங்க. வடக்கு வீதி அப்படிங்கிற நூலுக்காக இலங்கை அரசினுடைய சாகித்ய அகாடமி பரிசையும் 1999 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாங்கியிருக்காங்க. அடுத்து இந்த இலக்கணம், ஒரு தடவைலாம் பார்த்தீங்கன்னா இந்த இலக்கணத்திலிருந்து 2-3 கேள்வி கேட்டிருந்தாங்க நம்ம பேப்பர் 2க்கு. அதுக்காக தான் வந்து இப்போ இந்த இது மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கணும்? 22 இருக்கணும். சரிங்களா? அடுத்து இந்த உங்கணம் அப்படிங்கிற சொல் வந்து என்ன வழக்கில் இல்லை அப்படின்னா தமிழக வழக்கில் இல்லை, ஆனால் தமிழ் இலக்கியங்களில் இச்சொல் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ உங்கணம்ங்கிற வேர்டு நம்மளுடைய வழக்கு சொற்களில் இல்லை, ஆனால் இலக்கணங்களில் உங்கணம் அப்படிங்கிற சொல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே பாருங்கப்பா, மொழி முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 10, மொத்தம் 22. அதாவது மொழி முதல் எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை 22, உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 10. அது மாதிரி மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னா 24. இப்போதான் பார்த்தோம் மொழி முதல் எழுத்துக்கள் 22. மொழி இறுதி எழுத்துக்கள் என்ன வரும் அப்படின்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 11, குற்றியலுகரம் 1, மொத்தம் 24 வரும். சரியா? அடுத்து இந்த புணர்ச்சி வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 6th to 10th உள்ள இலக்கணத்தில் படித்தது தான். ஆனால் கூட இதில் உள்ள சில விஷயங்களை பார்த்துக்கோங்க. மலை கூட்டல் அருவியில் என்ன வந்திருக்குன்னா உயிர் கூட்டல் உயிர் வந்திருக்கு, ஆ. மெய் கூட்டல் உயிர் தமிழனையில் இதில் இல் மெய், இதில் வந்து ஆ வந்து உயிர். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கிறத மட்டும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், வீடு கூட்டல் இல்லை வீடு இல்லை, இதில் டூங்கிறது என்னது? நெடில்தொடர் குற்றியலுகரம், இட்லஸ் வீடு. ஓகேயா? அடுத்து முரடுங்கிறது என்ன குற்றியலுகரம்? உயிர் தொடர் குற்றியலுகரம். அச்சுப்பலகை வன்தொடர் குற்றியலுகரம். பஞ்சு பொதி மென்தொடர் குற்றியலுகரம். மார்பு கூடு கசட தபர வல்லினம் எரள வளல இடையினம் கசட தபர வல்லினம் எங்கன நமன மெல்லினம்னு வரும் இல்லையா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க கூட ஈஸியாக போடலாம். அடுத்து எஃகு கூட்டல் கம்பி, எஃகு கம்பி, இது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். சரியா? இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு கொஸ்டின் எடுத்து பாருங்கள். மேக்ஸிமம் கொஸ்டின் அவங்க எதில் இருந்து தான் கேட்டிருப்பாங்க அப்படின்னா பாக்ஸில் உள்ள கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபோக்கஸ் வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப கஷ்டமாக எடுக்கணும் அப்படிலாம் இல்லை. அவங்க வேலையை கரெக்டாக பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படிச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன்
புலமை கதிரவன் அழைக்கப்படக்கூடியவர் யாருப்பா? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவர் எந்த ஊர்ல பிறந்தார் அப்படின்னா திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள அதவத்தூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தார். சரிங்களா? புலமை கதிரவன் அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அவர் எங்க பிறந்தார் அப்படின்னா அதவத்தூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தாரு. திருவாவடுதுறை மடத்தினுடைய தலைமை புலவரா விளங்கினாரு. சரியா? இவர் என்ன அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார் தமிழறிஞர்களை தேடி கண்டு செவி திறந்து கற்றார். திருவாவடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாக பெருமாள் இவங்க கிட்டலாம் என்ன பண்ணாராம்? பூக்கள் தோறும் சென்று தேனுண்ணும் வண்டு போல் பாடம் கற்றார். ஓகேயா? இவர் இயற்றிய சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்னும் நூல் இவருடைய பெருமையை உயர்த்தும். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற நூலை எழுதினவங்க யாருப்பா? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் நூல் எழுதினவங்க மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அது மட்டும் இல்லாமல் தல புராணங்கள் பாடுவது சிறந்தவர் தான் யார் அப்படின்னா இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவர் வந்து யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பாந்தாதி ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார். மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பெருமை அடைந்தார் உவே சுவாமிநாதர். இந்த உவே சுவாமிநாதர் மாலை, கோவை, கலம்பகம் ஆகியவற்றை பெருமை பாடி அடைந்தார் உவே சுவாமிநாதர். ஓகேயா? இங்க பாருங்க, இந்த பாடத்துல வந்து புலமை கதிரவன் அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சரிங்களா? அவர் எங்க பிறந்தாரு? திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய அதவத்தூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தாரு. எங்க தலைவரா இருந்தாரு? திருவாடுதுறை ஆதீனத்துல தலைவரா இருந்தாரு. இந்த இவர் யாருக்கிட்டலாம் வந்து கல்வி கற்றாரு அப்படின்னா சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாக பெருமாள் இவங்க கிட்டலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் இயற்றிய நூல் தான் எது அப்படின்னா சேக்கிழார் பிள்ளைத்தமிழ். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பாடல்கள்லாம் பாடியிருக்காரு? யமகந்தாதி, திரிபந்தாதி, வெண்பாந்தாதி ஆகியவற்றை பாடி புலக புகழ் பெற்றார். மாலை, கோவை, கலம்பகம் ஆகியவற்றை பெருமை அடைந்தார் உவே சுவாமிநாதர், தியாகராஜர், குலாம் கதிர் நாவலர் முதலானோர் இவரின் மாணவர்கள். அதாவது இவர் யாருக்கிட்டலாம் போய் படித்தது வந்து சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயன், திருத்தணிகை விசாக பெருமாள். யாரெல்லாம் இவருடைய மாணவர்கள் அப்படின்னு பார்த்தா உவே சுவாமிநாதர், தியாகராஜர், குலாம் கதிர் நாவலர் முதலானோர் இவருடைய மாணவர்கள். இதை கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் இவங்கெல்லாம் இவங்களுடைய மாணவர்கள். ஓகேயா? அடுத்து இந்த பின்னாடி இருக்குள்ள தமிழ் டிரான்ஸ்லேஷன் அதையும் பாருங்க. அழகியல் அப்படின்னா என்னப்பா? ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதழாளர் என்ன சொல்லுவோம்? ஜேர்னலிஸ்ட்னு சொல்லுவோம். கலை விமர்சகர் என்ன சொல்லுவோம்னா ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். புத்தக மதிப்புரை என்ன சொல்லுவோம்? புக் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவோம். புலம்பெயர்தல் என்ன சொல்லுவோம்னா மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மெய்யியலாளர் ஃபிலோசபன். ஓகேயா? நாடற்றவன் நூல் எழுதினவர் வந்து முத்துலிங்கம். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா பரந்தாமனார். உயிர்த்தெழும் காலத்திற்காக வில்வரத்தினம். ஓகேயா? இதுதான் ஃபர்ஸ்ட் லெசனில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை மேம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அக்கார்டிங் டு மீ கேட்டிங்கன்னா நம்ம 11th 12th இந்த மாதிரி பாக்ஸில் பேசிக்காக இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சுட்டு போகிறது நம்ம சேஃப் ஜோனில் இருக்கிறதுக்கான ஒரு நல்ல வழி. அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்ஸை பொறுத்து அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். நிறைய பேர் சோஷியல் வீடியோ கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக சோஷியல் வீடியோவும் ஈவினிங் வரும். உங்களுக்கு ஒரு தமிழ் வீடியோ, ஒரு சோஷியல் வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறேன்ப்பா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல வீடியோவோடு சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.